பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். அவ்வளவு சீரியஸான கதை இல்ல, ஜாலியான கதை தான். கதைக்குள்ள போவோமா? ஒருத்தன் என்ன பண்றான், நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே ஒரு குளம் இருக்குங்க, அது மேல அப்படியே முன்னாடி உட்காந்து ஜாலியா பொரிய கீரிய போட்டுக்கிட்டு அப்படியே சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்ல. பாத்தீங்கன்னா ஒரு நாய் பக்கத்துல வந்து சொயின்னு பிஸ் அடிச்சிருது. டப்புன்னு நாய் மேல கோவப்படலான்னு திரும்பி பாக்குறான். சரி, அது மேல கோவப்பட்டு என்ன பண்ண போறான், அதான் முன்னாடி குளம் இருக்கே, போய் அதை தொடச்சிட்டா சரியா போயிருது அப்படின்ட்டு குளத்துல போய் தண்ணி தொட்டு துடைக்கும் போது உள்ள பாக்குறான், ஒரு விஷயம் மின்னிக்கிட்டு இருக்கு. திரும்ப உத்து பாக்குறான், ஒரு மீன் வந்து வாயில வந்து அந்த விஷயம் மின்னிக்கிட்டு இருக்கு. அது மீன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. டப்புன்னு மீனை எடுத்து அந்த அடைச்சிட்டு இருக்கிறத இப்படி எடுத்து விட்டு மீனை விட்டுறான். பார்த்தா கையில இருக்கிறது வைர மோதிரம். மீனையே காப்பாத்திட்டான், அந்த மோதிரமும் கிடைச்சிது. அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்காக தான் அந்த விஷயம் நடந்துச்சுங்கிறது இதுல இருந்து புரிய வருது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் பத்தி கன்சிடர் பண்ணாம லைஃப்பை முன்னாடி நோக்கி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க கோலை அடைவீங்க, உங்களுக்கு அந்த வைரம் கிடைச்சிரும். ஸோ நம்ம 1000 தான் வறுமையில இருந்தாலும் நம்ம இருந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்போம். உங்களை நீங்க சிறுமையா நினைக்காம பெருமையா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது எல்லாமே செய்யலாம். ஏன்னா உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டுறோம். இந்த கண்டென்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் காக்கா என் மேல கக்கா போயிடுச்சு. என்ன பண்ணேன்னு நினைக்காதீங்க. பிரியாணி போட்டேன். பை பாய்.